வீட்டுல அப்பா எப்படி இருக்கான்னு கேட்க முடியாது. இல்ல உங்க அப்பா கிட்ட பேசுறது கூட தகுதி கூட இருக்காது. அதை விடுங்க, அம்மா கிட்ட எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறியா, சாப்பிட்டியா, தலைவலி இருந்துச்சு, என்ன ஆச்சு, இவ்வளவு பேசுறது கூட சில பேருக்கு தைரியம் இருக்காது. அதே அந்த பொண்ணு மெசேஜ்க்காக நாய் மாதிரி காத்துட்டு இருப்பாங்க. அந்த லவ்க்கு நாய் மாதிரி காத்துட்டு இருப்பாங்க. வீட்டுல ஒரு பர்சன்ட் மரியாதை கிடைக்கல. இந்த மஸ்குலாரிட்டி, இந்த மெயில் திங்கு இதெல்லாம் பொண்ணுகிட்ட தான் காமிக்கணும். அம்மா ஏதாவது வேலை வச்சாங்கன்னா இதை வரன்ட்டு போயிடுவீங்க. இதே ஒரு பொண்ணு ஏதாவது வேலை செஞ்சுன்னா அப்ப அப்படியே இமீடியட்டாவே ஆயிடணும். அப்பா ஃபோன் பண்ணா எடுக்கிற தைரியம் இருக்காது. பொண்ணு ஃபோன் பண்ணிச்சுன்னா ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ண மாட்டேன். எங்கடா போயிட்டு இருக்கிறீங்க, என்னடா பண்றீங்க நீங்க, யூ நோ வேர் யுவர் லைஃப் இஸ் டேக்கிங் யூ. உங்களுக்கு தெரியுமா வேர் திஸ் வில் எண்டுன்னு, எங்க முடியும் தெரியுமா. அவங்க விட்டு போவல, அப்போ உங்களுக்கு புரியும். அவளும் விட்டு போயிடுவாங்க. ஏன்னா லுக் அட் யூ, அவளோட டிஎம்ஸ்ல உன்னை விட அழகான பசங்க இருக்கிறாங்க. she will end up with a nice guy. இங்க நீயும் இல்ல, அங்க அவளும் இல்ல, வீட்டுல அப்பா அம்மாவும் இல்ல. you will end up as a loser bro. அண்ட் அவ விட்டு போனதுக்கு ரைட் ரீசன். ஃபர்ஸ்ட் உன்னை பத்தி நீ ஃபோக்கஸ் பண்ணு. வீட்டுல இருக்கிற பிரச்சனை பத்தி ஃபோக்கஸ் பண்ணு. அப்பா அம்மாவுக்கு வயசாயிட்டு இருக்குது, அதை பத்தி யோசி, அதை பத்தி கவலைப்படு. வேற யாரும் சாப்பிட்டாங்களா இல்லைன்ற அதை பத்தி கவலையே படக்கூடாது. வீட்டோட கஷ்டத்தை பாரு.